எங்க எங்க போனாங்க? சத்யா, என்னங்க சத்தம்? மாப்பிள சத்யா. என்ன மாப்பிள, என்னாச்சு? டேய், ரவுடி பேபியை காணும்டா. என்னடா சொல்ற? இங்கதான் இருப்பாங்க, வேற எங்க போயிருக்க போறாங்க? இல்லடா, அவங்க இங்கதான் நின்னுட்டு இருந்தாங்க. நான் ஊருக்கு டிக்கெட் போட போறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு போனேன். எங்க போனாங்கன்னே தெரியல. நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து பாக்கிறதுக்குள்ள ஆளை காணோம். ஒருவேளை கோச்சிட்டு எங்கேயாவது போயிட்டாங்களான்னு தெரியலடா. மாப்பிள, இந்த குளிர்ல நிலாவே பக்கத்து ஊருக்கு போகாது, அவங்க எங்கடா போயிருக்க போறாங்க? இரிட்டேட் பண்ணாத, அடிச்சு மண்டையை உடைச்சிரும். நானே அவங்க காணும் பதறி போயிருக்கேன், நிலாவை காணும். பக்கத்துலதான் எங்கேயாவது போயிருப்பாங்க மாப்பிள. ஆளுக்கு ஒரு பக்கமா தேடுவோம், வா வா. அங்க பாரா, தனியா ஒரு பாப்பா நின்னுகிட்டு இருக்கு. ஏதோ கோச்சிட்டு வந்து இருக்கிற மாதிரி தெரியுதுடா. வா, அப்படியே மெல்ல பேசி கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவோம். கரெக்ட் ஆகுமாடா? தானா வரதான் ட்ரை பண்ணுவான், இல்லாட்டி தூக்கிட்டு போயிருவான். சரி வா. வேடா பாப்பா. என்னம்மா, வீட்டுல எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் இந்த நேரத்துல நீ தனியா நின்னுகிட்டு இருக்க? சும்மாதான். ஏமா, இந்த குளிர்ல எங்க நின்னுட்டு சும்மாதான் சொல்ற? எப்படி நடுங்குற பாரு. ஏமா, போக போக இன்னும் பனி ரொம்ப ஜாஸ்தியாகும், அப்படியே உறைஞ்சிருவ. பக்கத்துலதான் நம்ம வீடு, வா போலாம். என்னம்மா முறைக்கிற? குளிர்ல நின்றுட்டு இருந்தா ஜன்னி வந்துரும். வா எங்க வீட்டுக்கு. ஏய், கை விடு. அட வாமா. அட வாமா. ஏய், சொன்னா கேளுமா. ஏய், இவ வலிக்கு வர மாட்டா, தூக்கிட்டு போயிடலாம்டா அவளை. ஏய், தூக்குடா அவளை. ஏய், கைய புடா. ஏய், தூக்குடா மச்சான். விடுங்க. ஏங்க, கைய புடிச்சிட்டு இருக்கான், அடிக்காம அவன்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க. கோபப்பட்டாதான் ஊருக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லிக்கிறீங்களே அத்தான். டிக்கெட் போட்டாச்சா? ஏங்க, ஊருக்கு அனுப்ப போறேன்னு ஒரு வார்த்தைக்கு சொன்னா உடனே டிக்கெட் போட்டுருவானா? அப்படி அனுப்புறதா இருந்தா உங்களை எதுக்கு நான் கொடைக்கானல் வரைக்கும் கூட்டு வந்திருக்க போறேன்? சின்ன பிள்ளைமே கோச்சிட்டு வந்து இங்க வந்து நிக்கிறீங்க. என்ன டூப்லெட் சொல்லிட்டு இப்பெல்லாம் நீங்க தான் டூப்லெட் மாதிரி நடந்துக்கிறீங்க. ஓ, டிக்கெட் போட போறேன்னு சும்மாதான் சொன்னீங்களா அத்தான்? வாங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? என்ன வேணும்? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? இந்த குளிர்லயா? இந்த குளிர்ல யாராவது ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? நான் சாப்பிடுவேன் அத்தான். அப்பா வாங்க. ஏங்க, கொடைக்கானல்ல வந்து அதுவும் இந்த குளிர்ல யாருங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவா? ஐஸ்கிரீம் கடைலாம் இருக்காதுங்க. அவங்க எல்லாம் வீட்டுக்கு போய் நல்லா இழுத்து போதி தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் பகல்ல தான் இருக்கும். இந்த டைம்ல சான்ஸே கிடையாது. வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? இங்க மோமோ சூப்பரா இருக்கும், அது சாப்பிடுறீங்களா? இல்லத்தான், கண்டிப்பா இங்க ஐஸ்கிரீம் கடை இருக்கும். தேடி பார்த்தா கிடைக்கும். சொன்னா கேட்க மாட்டீங்களே. நம்ம இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வெட்டியா தான் சுத்த போறோம்னு நினைக்கிறேன். சொல்றா குள்ள பூதம். மாப்பிள, பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டுன்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்டா. சிஸ்டரை எங்கேயுமே காணோம்டா. அவங்க எங்கேயுமே இருக்க மாட்டாங்கடா.
அவங்க என் கூட தானே இருக்காங்க. என்னது உன் கூட இருக்காங்களா? டேய் சிஸ்டரை கண்டுபிடிச்சியா? ம் கண்டுபிடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்க என் பக்கத்துல தான் இருக்காங்க. அவ ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நான் பச்சை தண்ணி பல்லுல படாம பைத்தியக்கார மாதிரி ஊரு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கேன்டா. ஸ்மால் கரெக்ஷன், பச்சை தண்ணி இல்ல சுடு தண்ணி. அது ஒண்ணும் இல்ல மாப்ள, நீ சும்மாவே இருக்கல, உனக்கு போர் அடிக்கும், அதான் இப்படி தேடி அலைஞ்சிட்டு இருந்தா உன் டைம் பாஸ் ஆகும் தான் நான் சொல்லாம விட்டேன். டேய் இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? தெரியலடா. ஐஸ்கிரீம் அத்தா 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 ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். அண்ணா 2 ஐஸ்கிரீம் கொடுங்கண்ணே. டேய் நீ கால் கட் பண்றியா? இப்ப நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போறீங்க அதானே? அதான் கேட்டல, அப்புறம் என்ன வெயிட் பண்ண. கேட்டுச்சு நீங்க போங்க. ஏன்டா இங்க என்ன தனியா குளிர்ல நடுங்க விட்டுட்டு இந்த குளிர்லயும் நீங்க தனியா ஐஸ்கிரீம் சாப்பிட போறீங்களா? சாப்பிடுங்கடா சாப்பிடுங்க, நல்லா ஜன்னி வரட்டும். போலாம் 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 வாங்க. ஏங்க ஆ? யாருங்க அவன்? உங்களுக்கு ஏத்த மாதிரியே கடையை திறந்து வச்சிருக்கான். அதான் சொன்னல வாங்க போலாம் தான். ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணுமா? அத்தா உங்களுக்கு என்ன வேணும்? ஐயோ எனக்கு வேணாங்க, நீங்க சாப்பிடுங்க, வாங்கிக்கோங்க. என்ன ஐஸ்கிரீம் இருக்குது? வெண்ணிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி, மேங்கோ. கப் ஐஸ் இருக்குதா? இருக்கு மேடம். அதுல என்ன ஃப்ளேவர் இருக்கு? பிஸ்தா இருக்கு மேடம். அவனு கொடுங்க. ஓகே மேடம். மேடம் எவ்வளோ? 60 சார். ஓகே நான் வாங்கிக்கிறேன். ஓகே சார். எப்படிங்க இருக்கு?
கேசவன் கேசவன் இதோ வரேன் சார். சார் கூப்பிட்டீங்களா சார்? சொல்லுங்க சார். ஆமா கேசவன், நான் தர்மாவை பார்க்கணும். அவர் எங்க இருப்பாரு? சார் அவனுக்கு என்ன சார் மரியாதை? அவர் டுபுக்கு சார். அவனுக்கு போய் மரியாதை எல்லாம் கொடுத்துக்கிட்டு தர்மா எங்க இருப்பான்னு கேளுங்க. சரி, எங்க இருப்பான்? கை கட்டுங்க. 4:30 மணி. இந்நேரம் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுப்பா சார். சார் நேத்து வரும்போது ஒரு இடத்த காட்டி தர்மா இங்க தான் டாப் அடிச்சுட்டு சொன்னல. ஆமா, அங்கதான் சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். ஓ சரி, வரேன். சார் தனியாவா போறீங்க? ஆமா, சார் வேணாம் சார், ரிஸ்க் சார். நான் அவனை மீட் பண்ண போல கேசவன், வாட்ச் பண்ண போறேன். ஓ அவன் யாரு என்னன்னு எனக்கு முழுசா தெரியணும். சரிங்க சார். அதான் நானும் வரேன். நீங்களா? ஏங்க, அவன் சரக்கு அடிக்கிற இடத்துக்கு நான் போறேன். அங்க நீங்க வந்தா நல்லா இருக்காதுங்க. நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ம் சார் பார்த்து போயிட்டு வாங்க சார். சரி, பாய். மாப்ளே மாப்ளே மெதுவா மெதுவா. வைத்தியமே, நீ ஏண்டா வந்த? நீ தனியா போய் தர்மாவை பார்க்க போறேன்னு சிஸ்டர் சொன்னாங்க. அதனாலதான் ஓடி வந்தேன். டேய், ஆபத்து காலத்துல கூட இருக்கிறவன் தான் நல்ல நண்பன். ஆமா, நீங்க என்ன விட்டு வந்த? ஆ, ஆபத்துன்னு தெரிஞ்ச நண்பனை கூப்பிட்டு வருவேன். நல்ல நண்பனே கிடையாது, அதான் விட்டு வந்தேன். நீ போடா, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். போ. முடியாது, நானும் வருவேன். சொன்னா கேட்க மாட்டியாடா? மாட்டேன். வந்து தொலை. ஆமா, ம். அந்த தர்மா இப்ப எங்க இருப்பான்? இல்ல, எங்க இருப்பான்னு தெரிஞ்சா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. அதான். இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். இங்கதான் சரக்கு அடிப்பான்னு சொன்னாங்க. தேடி பாப்போம். மாப்பிள, அங்க பாருடா. மாப்பிள, தர்மாவோட ஆளுங்க எல்லாம் அங்க நிக்கிறானுங்க பாரு. அப்ப தர்மா இங்க தான்டா இருக்கான். ஆனா அதுல யாரு தர்மான்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள்ரா. எல்லாரும் நிக்கிறானுங்க. இல்ல 2 பேர் தான் உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஒருத்த ஊத்தி குடுக்கறான், இன்னொருத்த வாங்கி குடிக்கிறான். அப்போ குடிக்கிறவன் தான் தர்மாவா இருக்கணும். டேய், அவன் மூஞ்சே தெரியலடா. சரி வா, அங்க போய் பாப்போம். மாப்பிள, இவன் தான் தர்மாவா இருக்கணும். ஏன்னா மத்தவங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்தவனுங்க தான். இவன் ஒருத்த மட்டும் தான் வரல. டேய், நம்பவே முடியலடா. பாக்குறதுக்கு இவ்வளவு சாதாரணமா இருக்கான். மாப்பிள, சாதாரணமான ஆள் தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணுவாங்க. ஜெயில இருக்கிற பாதி பேருக்கு இந்த மாதிரி மூஞ்சி தான். பக்கா அக்யூஸ்ட் மூஞ்சி. ஏண்டா சங்கரு, சொல்லுண்ணா. உன் ஏரியால செவன்னு சுருட்ட முடியோட தக்காளி பழம் மாதிரி ஒருத்தி இருப்பாளே, அவ பேர் என்னடா? யாருண்ணா? அதான்டா நேத்து நம்ம வில்பட்டியில இருந்து வரும்போது தண்ணி குடம் தூக்கிட்டு போனாலே, நீ கூட வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருந்தியே. அதை நீங்க பாத்துட்டீங்களாண்ணா? அண்ணனுக்கு புடநிலையும் கண்ணு இருக்குடா, அதனாலதான் இந்த ஊரையே கைக்குள்ள வச்சுக்க முடியுது. ஆமா, அவ பேர் என்ன? கமலிண்ணா. ஆலப்பா எங்கண்ணா, நானும் 2-3 வருஷமா ட்ரை பண்ணி பாக்குறேன். பிடியே கொடுக்க மாட்டேங்கிறாண்ணா. சைஸுக்கு தகுந்த ஆசை வேண்டா தம்பி. நீ என்ன பண்ற? அண்ணனை பத்தி அடிக்கடி சொல்லி அண்ணனுக்கு அவளை கரெக்ட் பண்ணி விடு. என்னன்னா மாமா வேலை பார்க்க சொல்றீங்களா?
பார்த்தா மாமாவளை பார்க்குற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அண்ணன் அண்ணன் தானே பழகிட்டு இருந்தேன். இதெல்லாம் ரொம்ப தப்புண்ணே. இல்லைண்ணே. இல்லைண்ணே. எச்சக்கல நாய, நான் போற எச்ச சொத்தை தின்ற நாய் நீ என்னவே ஏத்து பேசுறியா? சாவடிச்சிரும் உன்ன. நான் என்ன சொன்னாலும் செய்யறது தாண்டா நீங்களா. முடியாதுன்னு சொல்றவங்களா இங்க இருந்து ஓடி போயிரு. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கண்ணா. அவகிட்ட போய் பேசுவியா மாட்டியாடா? பேசுறேண்ணா. இப்படி முதலே சொல்லியிருந்தா மிதி விழுந்திருக்காதுல்ல. போ, இப்பவே போய் பேசு போ. டேய், சரக்கு ஊத்துக்கடா.